அனைவருக்கும் வணக்கம். கேரளா காட்டு பகுதியில பல வருடங்களா மக்களை ஒரு அமானுஷ்யம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது காட்டுக்குள்ள கர்ப்பிணி பெண்ணோட உருவம் சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க போற மக்களை கொடூரமான முறையில துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிராம மக்கள் கடந்த 20 வருஷங்களா நம்பிக்கிட்டே இருக்கு. இதுல இருக்க மர்மம் என்ன, இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த காட்டுக்குள்ள மர்மமான மரணங்கள் இருக்கு இல்லையா, இது போலீஸ்காரங்க விசாரிக்கணும்னு போக எக்கச்சக்கமான பல திருப்பங்கள் இந்த கதைக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு மலையாள ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சித்தினி அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மாந்திரிகவாதியை காமிக்கிறாங்க. கடவுளை வழிபட்டுட்டு பிரெக்னெண்டா இருக்க இவரோட மனைவி கிட்ட, நான் இந்த காரியத்துக்காக போயிட்டு வரேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கார்ல ஏறி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்குள்ள இருக்க ஒரு பாதிரியாரையும் நமக்கு காமிக்கிறாங்க. சோ ஒரு பாதிரியார் ஒரு மாந்திரிகர் 2 பேருமே ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க போல. இவங்க நள்ளிரவுல அந்த காட்டு பகுதியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது எக்கச்சக்க டிஸ்டர்பன்ஸ், அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்க அப்படியே கட் பண்ண ஒரு 23 வருடங்கள் கழிச்சு இந்த மாந்திரிகவாதியோட பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட பேர் சீதா அப்படின்றது. இந்த மேடையில ஒரு நடனத்தை ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இதை ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு ஆலன் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் நமக்கு காமிக்கிறாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதோ இவங்களோட நடனம் ரொம்ப அருமையா இருந்தது. இதனால இவங்களை பிடிச்சவங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 நபர்கள் வராங்க. நாங்க இந்த மாதிரி மினிஸ்டரோட பசங்க, எங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தவறான முறையில நடந்துக்கலான்னு போக அப்பா தடுக்க வராரு. அப்பாவை தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட போறாங்க. மறுபடியும் தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க ஆலன் இருக்கா இல்லையா, உள்ள வராரு. அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமான முறையில அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா இவங்களோட அப்பா, அதாவது சீதாவோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்கிட்டு, என்னோட வாழ்க்கையில நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறேம்மா, அதுக்காக எல்லா முடிவுகளையும் நானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது, ஆனா இந்த ஒரு முடிவை மட்டும் நீ என்கிட்ட கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா கொடுக்க முடியல, எனக்கு இது ஒரு மாதிரி வேதனையா இருக்கு, என்னால எதுவும் பேச முடியல. நான் அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க இவங்க இறந்து போன அம்மாவை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே கற்பனா விஷால் அண்ட் நிஷா அப்படின்னு ஒரு 2 கேரக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. நிஷா இந்த டிவில எல்லாம் வேலை பாக்குறாங்க. அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த எபிசோட் ரீசெண்ட் டைம்ல முடிய போகுது அப்படின்றதால இவங்களுக்கு ஒரு பக்காவான எபிசோட் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸை கையில் எடுக்கிறாங்க. ஊருக்குள்ள நிறைய மர்மமான கதைகள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாத்தையும் நம்ம கேமரா எடுத்துட்டு போய் எபிசோட மக்கள் ரீச் ஆகுற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த எபிசோட்ஸும் வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப எதிரில் இருக்காரு விஷால், அவரை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த எபிசோட பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஆலன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போகுது. அவரும் இந்த சீதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா தான் சீதாவோட அப்பாவுக்கு ஆலனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, அதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே வேற்று மதத்தை சார்ந்தவங்க, அப்பாவுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற மாதிரியும் ரீசெண்ட் டைம்ல ஒரு மினிஸ்டரோட பையனை அடிச்சிட்டா இல்லையா, இதனால கொஞ்ச நாள் சஸ்பெண்டோட அண்ட் வேற ஒரு ஊருக்கு, அதாவது காட்டு பகுதியில் இருக்க ஒரு ஊருக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். யோசிக்கிறாங்க, தன்னோட அப்பா ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அப்பா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுல ஒரு சஸ்பென்ஷன்ல தான் இருக்கா இல்லையா, இந்த நாட்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு தனி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க கேர்டேக்கரோட இவங்களோட நாட்கள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அந்த சந்தோஷத்தோட இவர் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் விஷால் நிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஊரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ஊர் அப்படின்னா நிஷாவோட அப்பா இருக்கிற சொந்த ஊர். அந்த ஊருக்குள்ள பாதிரி வனம் அப்படின்ற ஒரு காடு இருக்கு. காட்டுக்குள்ள கர்ப்பமான யக்ஷினி சுத்திக்கிட்டு இருக்கதாகவும் மக்களோட ரத்தத்தை குடிக்குது, அதாவது உள்ள யாராவது போனாங்க அப்படின்னா இந்த யக்ஷியால துன்புறுத்தப்படுவாங்கன்றக்கோ. சோ ஊரே பயந்து நடுங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட எபிசோட் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பயணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஆலன் கிட்டயும் போக ஆரம்பிக்குது. அவருக்கும் ஒரு ஊர்ல போஸ்டிங் கொடுத்துட்டாங்க இல்லையா, சஸ்பென்ஷன் எல்லாமே முடிஞ்சு போய் இவரோட மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரே வாரம் மட்டும் ஒரு நாள் பொறுத்துக்க முடியுமா, நான் அங்க போய் எல்லாமே செட்டில்ட் ஆனதும் உன்னை கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பயணிக்க ஆரம்பிக்க விஷால் நிஷா அவங்களும் பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண சேவியர் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. காட்டுக்கு நடுவுல இல்லீகலான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு முக்கிய புள்ளியாகவும் இருந்துகிட்டே இருக்கு. இவர் அந்த ஸ்டேஷனோட சிஐ ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேர் ஈஷா அப்படின்றது. ஐயா இந்த பக்கமா போய்கிட்டே இருந்தா அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி அட்டனன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள புதுசா ஒரு SHO வரப்போறாரு அப்படின்ற விஷயம் சேவியருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், நீ ஒண்ணு பண்றியா, நம்மளோட பூட்டப்பட்ட பங்களா இருக்கு இல்லையா, அந்த பங்களால அவனை தங்க வைக்க முடியுமான சாவியை கொடுக்க இவர் யோசிக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்காத, இந்த ஊருக்கு ஒரு SHO அப்படின்றது தேவையே கிடையாது, ஒரு CI அதாவது இந்த ஈஷா மட்டும் போதுன்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். அங்கிருந்து சாவியை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே ஆலன் இந்த ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் காட்டுக்குள்ள பல வினோதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒண்ணா இங்க கூட இருக்க ஈஷா சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும்போது, சார் உங்களுக்குன்னு ஒரு பங்களா ரெடி பண்ணிருக்கோம் சார், அதை
உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சார், சேவியர் இருக்கா இல்லையா, அதாவது ஊரோட பெரிய மனுஷன், அவர் தான் சார் கொடுத்தாரு, ரெண்ட் கூட வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு, நமக்கு எதுவுமே ஃப்ரீயா வேணாம்ப்பா, அவர்கிட்ட பேசி ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லு, அது மட்டும் இல்லாம இந்த இடம் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய பெரிய கிணறு, அது கிட்ட போகலாம் ட்ரை பண்ணும்போது இவர் தடுக்கிறார், அதாவது இந்த ஈஷா தடுக்கிறார், சார் அங்க யூசேஜ்ல எதுவுமே கிடையாது, நீங்க அங்க போகாதீங்க சார், இந்த வீட்டை மட்டும் பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி காமிச்சிட்டு இங்க ஒரு மாதிரி செட்டில் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இவரோட ஸ்டேஷனுக்கு போறாரு, டியூட்டில ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள நுழையும் போது அந்த சமயம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கால். உடனடியா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய மரம், அதாவது இந்த பெண்ணால ஏறவே முடியாத மாதிரி ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேல கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க இறந்து போய் கிடக்குறாங்க, அதுவும் தூக்குல தொங்க விடப்பட்ட நிலையில இருக்காங்க. இதை பார்த்ததும் எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கும் போது நாயகனுக்கு இப்பதான் சார்ஜ் எடுத்தாரு, அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான கேஸா அப்படின்ற மாதிரி இங்க ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பாருங்க, மரத்துக்கு மேல இருந்து அந்த டெட் பாடி எடுக்கணும் அப்படின்னா ஃபயர் இன்ஜின் ஃபயர் சர்வீஸ்க்குலாம் போன் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது உடனே ஈஷாவோ சார் இந்த இடத்துல நான் வேலைக்கு வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அதனால இங்க இருக்கிற விஷயங்கள் எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கு, ஆனா அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபயர் சர்வீஸ் ஃபயர் இன்ஜின் அப்படின்னா இங்க எதுவுமே கிடையாது சார், ஊருக்குள்ள ஏதாவது இடத்துல ஏதாவது இறந்து போய் கிடந்தது இல்ல ஏதாவது ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஊர்ல இருக்க கணேசன் அப்படின்றவர் மட்டும் தான் சொல்லும் போது ஒரு பழைய வண்டி எடுத்துக்கிட்டு அவர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். சார் இவங்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே பண்ணிடுவான், அதுக்கு இவனுக்கு தேவையானது எல்லாமே 5000 பணம், அது ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு மட்டும் தான் சொல்லும் போது ஒரு சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா வந்து என்னையா எடுத்தலாமையா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க, நாயகனை பாக்குறாங்க, சரி வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதால இதுக்கு தலையாட்டும் போது அவர் கயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. மரத்து மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெட் பாடி அப்படி இறக்கிக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு லைட்டா ஒரு பயம், இதனால கிட்ட போக தயங்கிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க மட்டும்தான் எங்க வேலையை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம், இதனால அந்த டெட் பாடியை அப்படியே ரோல் பண்ணி ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து இப்போ இந்த டெட் பாடியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் இல்லையா, இந்த வேலைக்கு கூட போலீஸ்காரங்க போக பயப்படுறாங்க. ஏன்னா ஊருக்குள்ள சித்தினி அப்படின்ற ஒரு யக்ஷி இருக்கு, அந்த யக்ஷி ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் நடுங்கிக்கிட்டே இருக்க. கணேசன் மட்டும் சார் இது புதுசு கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிடுறேன், நீங்க அங்க வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல நாயகன் யோசிக்கிறாரு, கூட யாருமே போகல, வேற வழி இல்லாததால இதுக்கு சரின்னு தலையாட்டும் போது இவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அதே சமயத்துல நாயகன் அங்கிருந்து கிளம்பி அந்த பங்களா இருக்கு இல்லையா அதுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஈஷாவும் சார் நீங்க தனியா இங்க தங்க போறீங்களா, நான் வேணா உங்க கூட இருக்குவான்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் வேணாங்க, நீங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம், எந்த பேயும் பிசாசும் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன் தெரியுமா என்னோட மனைவியோட அப்பாவே பெரிய மாந்திரிகன் தாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இவர் உள்ள போக கற்பனா இங்க அந்த கணேசன் இருக்கா இல்லையா டெட் பாடியை கொண்டு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணோட அழுவுற சத்தம், பயந்து போறாரு, திரும்பி பார்த்தா அந்த டெட் பாடி மட்டும் அப்படியே இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி மறுபடியும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்க. பின்னாடி மறுபடியும் ஏதோ பேசுற மாதிரியான சத்தங்கள், இவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, உடனடியே வேனை நிப்பாட்டிட்டு ஓடி போய் பின்னாடி திறந்து பார்க்கும்போது அப்பயும் அந்த பெண்ணோட உருவம் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்க. பயந்து போறாரு. அப்ப அந்த பெண்ணோட உருவம் இருக்கு இல்லையா அது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சித்தினி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்க இந்த நபரை அப்படியே அந்த உருவம் தூக்கிட்டு போகுது. இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கல. இந்த பக்கம் நாயகன் தன்னோட மனைவியோட போன்ல பேசிட்டு தூங்க ஆரம்பிக்க. நைட்டு நேரத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம், அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்க. ஒரு பெரிய பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உணர்ந்துட்டு டார்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துல போய் அடிச்சுக்கிட்டே இருக்க. அழுவுற சத்தம் இருக்கு இல்லையா பெண்ணோடது, அது பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு சடனா திரும்பும் போது அங்க ஒரு நபர் நின்றுகிட்டே இருக்காரு. பயத்துல ஒரு அறைய விடும் போது அந்த சமயத்துல தான் இவர் சேவியரோட ஆள் அப்படின்றது தெரியுது. சார் இந்த வழியா போய்கிட்டே இருந்தா ஏதோ சத்தம் வந்ததுன்னு வந்தா என்ன சார் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஏதோ ஒரு சத்தமா, நீ தானே விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க, அவனை ஒழுங்குமுறைதான் இங்க இருந்து போயிடுடா அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டி அனுப்பும் போது இவருக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, அந்த சத்தம் உண்மைதானா அப்படின்ற சோனுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் நிஷா அண்ட் விஷால் 2 பேரும் பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. ஒரு டீ கடையை பாக்குறாங்க. நம்ம ஊருக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஒரு டீயை போட்டு போவோமே அப்படின்னு மாதிரி டீயை கேட்கும் போது ஒரு வயசானவங்க இவங்களை பார்த்து, அதாவது இந்த நிஷாவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. தூரத்துல நிறைய பூக்கள் எல்லாம் தரையில இருக்கிறத பாக்குறாங்க. வேக வேகமா அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மரத்துக்கு மேல அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரியும் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் மாதிரியும் ஃபீல் ஆக பட்டுன்னு
விஷால் அப்படி விஷால சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா அந்த வயசானவங்க அதே கடையில தான் இருக்காங்க. சோ ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இங்க இருந்து அப்படியே பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண ஆலன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சார் ஒரு சின்ன பிரச்சனை சார், இந்த கணேசன் அந்த டெட் பாடியை கொண்டு போனாலியா, அவன் ஹாஸ்பிட்டல் போக கிடையாது, அவனையும் காணோம் அவனோட வண்டியும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகனுக்கு பயங்கரமான கோபம். இனியா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த டெட் பாடியை நம்ம கொடுத்து அமிச்சோம். இப்ப அவனையும் காணோம் அவனோட வண்டியும் காணோம் அப்படின்னா என்னையா அர்த்தம், ஏதாவது பண்ணுங்க, அவன் கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி தேட கிளம்ப இந்த பக்கம் சேவியர் கிட்ட போக ஆரம்பிக்குது. நேத்து தன்னோட ஆள் அடி வாங்கிட்டு வந்துட்டாலியா, அந்த விஷயங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி விடு அவனை பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். அம்மா நீ அந்த புனித நீரை தெளிச்சிட்டு வந்தியா இல்லையான்னு கேட்க, இவர் இல்லைனா அதுக்குள்ளதான் அவன் அடிச்சு அனுப்பிட்டான்னு சொல்ல, என்னடா இது வருஷங்களா நாம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை தெளிக்க முடியாம போயிடுச்சு, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி இவர் ஒரு சிந்தனையில இருக்கும்போது இந்த பக்கம் போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. காணாம போன கணேசனை தேடி இவங்க காட்டுக்குள்ள பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனோட வண்டி ஒரு இடத்துல கிடைக்குது. அதை பார்த்ததும் லைட்டா பயமா இருக்கு. இந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு அவன் என்னையா பண்றான் அப்படின்ற மாதிரி வண்டிக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் மட்டுமே தான் இருக்கே தவிர அதுக்குள்ள இருந்த பிணத்தையும் காணோம், கணேசனையும் காணோம். பயந்துகிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சார் கண்டிப்பா இது அந்த சித்தினியோட வேலை தான் சார், அந்த பேய் தான் சார் காட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு பயந்துகிட்டே இருக்க. சித்தினியா, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனையா, ஆமா அந்த பேருக்கும் இந்த ஊருக்கும் என்னதாய சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட கேட்க, சார் இந்த ஊருக்குள்ள நான் வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, இதனால ஊருக்குள்ள ரொம்ப நாளா இருக்கவங்க கிட்ட கேட்கலாமேன்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஒரு நபர், சார் இந்த ஊருக்குள்ள பழங்குடியினர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது பழங்குடியின தலைவர் ஒருத்தரை கூட்டு வராங்க. சித்தினி அப்படின்றவங்க இங்க இறந்து போயிருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இங்க படம் எடுக்கணும், அதாவது ஒரு தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. இதோட கிளைமேக்ஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நடிக்கிறதா இருந்தது இந்த சித்தினி தான். அவங்க அங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுக்கப்புறமா தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களோட கணவரான கதிரேசன் அப்படின்றவர் கூட தான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் கதிரேசன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றதே தெரியல. ஆனா சித்தினி மட்டும் நிறைய பேரோட கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன்னு சொல்ல, நாயகனுக்கு இங்க ஒரே ஒரு கேள்விதான், சித்தினி 23 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, ஓகே தான், இத்தனை வருஷங்களா இல்லாம தான் இருந்தது, இப்ப திடீர்னு அவங்களை பத்தின பேச்சுக்களோ அவங்களால மரணங்களோ இங்க ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல இவர் மனைவியோட அப்பாவும் பாதிரியாரும் சேர்ந்து ஒரு இடத்துல பயணப்பட்டதா காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இதுக்காக தான் இந்த சித்தினி அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க நிறைய பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பெரிய பெரிய கற்களுக்கு நடுவில் அந்த சித்தினியோட ஆன்மாவை ஒரு பொம்மைக்குள்ள அடக்கி அந்த பொம்மையை அங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ இது பல வருடங்களா மௌனமா தான் இருந்தது. இப்ப ரீசன்ட் டைம்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா சேவியர் கிட்ட இருந்து, அதாவது இந்த புதைக்கப்பட்ட இடம் சேவியரோடதுன்னு இருக்கும், அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட போகுது. அவங்க இந்த கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாறைகள் எல்லாத்தையும் உடைக்கும் போது இந்த பொம்மை வெளியே வந்திருக்கு போல, அதனால கூட அந்த சித்தினி வெளியே வந்திருக்கலாம். சோ இங்க நடக்கிற விஷயங்களுக்கு இது காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு இதே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ தன்னோட கணவரோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த சேவியருக்கு சித்தினியோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நோண்டப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நாயகனை சந்திச்சு, சார் அந்த விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும், சொன்னா கேளுங்க சார், அதை இத்தோட விட்டுடுங்க சார்னு சொல்ல, எனக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்றத நீ சொல்ல வேணாம், என்னோட வேலைகள் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சேவியரோட போனான நிஷாவும் இங்க வராங்க. வரும்போது ஒரு ஆண் நண்பரோட வந்திருக்காங்க இல்லையா, இதனால அவங்க எங்க போனாலும் சரி அவரோட போறது, அவரோட போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் சேவியருக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் நாயகன் அவரோட கார்ல பயணப்பட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது காருக்கு எதிரில ஒரு பெண் அப்படியே மௌனமா நடந்து போய்கிட்டே இருக்கு. புரியல, நிறைய முறை ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பயும் நகர்றதா தெரியல, யாரா இருக்கும் இவங்க அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பாதை அப்படியே நகர ஆரம்பிக்குது. இவரும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்க இதே மாதிரி ஒரு விஷயம் அவரோட வீட்டுக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிக்குது. அவரோட மனைவி தனிமையில இருக்கும்போது ஒரு பெண் கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டு தண்ணி எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு, நீங்களும் கர்ப்பமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வயிற்ற தொட்டு பார்த்துட்டு இவங்க அங்க இருந்து அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு டவுட், இவ்வளவு காட்டு பகுதி மாதிரி இருக்கு, நீ எங்கம்மா வந்த, எங்கம்மா போய்கிட்டு இருக்க, உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது இவங்க திரும்பி பார்த்துக்கிட்டே சித்தினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களுக்குள்ள என்னமும் ஒரு மாதிரி இருக்கு. தன்னோட கணவர் வந்தது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. கணவர் இதை பெருசா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற விஷயங்களை படம் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா நிஷா வந்திருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பழங்குடியினர்கள் கிட்ட இந்த சித்தினி அப்படின்ற ஒரு ஆன்மா உங்களை எப்படி துன்புறுத்திக்கிட்டு இருக்கு, அந்த மக்கள் எல்லாரும் நீ
நிம்மதியா வெளியில போக முடியுதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்க, குழம்பி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இதுக்கான நடுவுல தான் பொண்ணு பின்னாடி அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். இது ஈஸியா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சேவியர் முடிவு பண்ணா இல்லையா. விஷால் தனியா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஆளுங்களை அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டரு நாயகன் இங்க உள்ள வந்ததால அவனுங்க ஓடி போயிடுறாங்க. நாயகனுக்கும் அவனுங்க யார் என்ன அப்படின்றதுலாம் தெரியல. இங்க விஷால பாக்குறாரு. எல்லாம் அவனுக்கு ஓகே தானப்பா, நீ பார்த்து வீட்டுக்கு போயிடுவல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியோட படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கம் கலையுது. எழுந்து பார்க்க இவரோட மனைவிய பக்கத்துல காணோம். பயந்து போறாரு. டார்ச் லைட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடு தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரிய பெரிய கிணறு இருக்கு இல்லையா, அது மேல ஏறி நின்றுகிட்டு அந்த கிணத்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பயமாயிடுது. இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேக வேகமா அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களோட முகத்துல தண்ணீர் எல்லாத்தையும் அடிக்கும் போது அப்பதான் சுயநினைவுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சித்தினி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அது கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நாயகன் அந்த சித்தினிய பத்தி தேட ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவங்க இறந்து போய் 23 வருடம் ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் அவங்கள பத்தி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கணும். இதனால அதை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இவரோட மாமாவோட சேர்ந்து ஒரு பாதிரியார் பேய் அடக்கினார் இருக்கு இல்லையா, அவரை போய் சந்திக்கும் போது படுத்த படுக்கையா இருக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அன்னைக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணோம், அதை தாண்டி அவ வெளியே வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அவளை தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. அவளுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு பண்றதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் தன்னோட டீம், அதாவது விஷால், நிஷா அண்ட் போலீஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த சித்தினியோட இடத்துக்கே போறோம். அதாவது மக்கள் எல்லாருமே நடுங்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த நடுக்கத்தையே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முனைப்புல அவங்களை இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை வச்சு கணிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக இங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது பயங்கரமான காத்தடிச்சுக்கிட்டு சித்தினியோட அந்த பொம்மையை ஒரு இடத்துக்குள்ள புதைச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஆன்மா இருக்கிற பொம்மை. அந்த பாறை மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கு. அதுல வில்லுப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு ஊர் சார், இந்த ஊர்ல இருந்து தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வந்தார்னு சொல்லும் போது இது ஒரு க்ளூவா இவங்க கன்சிடர் பண்றாங்க. அதே சமயத்துல சேவியரோட ஆளும் நாயகன் கிட்ட நம்ம எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், அவர் அடங்க மாட்டார் அப்படின்றதுக்காக அவர் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க சித்தனியோட ஆன்மா இந்த சேவியரோட அடியால அந்த இடத்துல கொடூரமான முறையில சாகடிக்குது அப்படின்னு மாதிரியோ அப்படியே கட் பண்ண அந்த சேவியரோட கண்ணு முன்னாடி இந்த சித்தனியோட ஆன்மா தோன்ற ஆரம்பிக்குது. பயந்து போய் அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்து மயங்கி போறாரு. அந்த சித்தனியோட ஆன்மாவும் இவர் எதுவுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண நாயகன் அண்ட் கூட இருக்க அந்த விஷால், நிஷா அப்படின்ற எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வில்லுப்புறம் அப்படின்ற ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேமராமேன் இவருக்காக காத்துக்கிட்டே இருக்க. வில்லுப்புறம் தொட்ட உடனே அந்த கேமராமேன், நீங்க என்னதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க, உங்களை எதுக்காக திரும்ப நான் தேடிக்கிட்டே இருந்தேன், நீங்க இதை நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த ஊருக்குள்ள வாங்க, நான் நடந்ததை சொல்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன், வந்துட்டீங்க, இங்கேயே வந்து நீங்க சாக போறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் தாக்கிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் திருப்பி தாக்க ஆரம்பிச்சு இதுக்கு மெயின் காரணமா இருக்கார் இல்லையா, அவரை பிடிக்கிறார். ஒழுங்கு மறைந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லன்னு வையா, இங்க நடக்கிற விஷயங்களே வேறடா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டும் போது இவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் ரிவீல் ஆகும். அது என்ன எது அப்படின்றதுல நமக்கு காமிக்காம நாயகன் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல யார் இதை பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவ சொல்றதை மட்டும் இங்க வச்சு எதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது, இதுக்கு முழுக்க முழுக்க ஆதாரம் தேவை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த சித்தினி இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட சொல்ல. சார் ரீக்ரியேட் பண்றதா என்ன சார், நீங்க சினிமா டைரக்டர் மாதிரி பேசுறீங்க, அதுக்கு லைட்டிங், போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு வேணும்னு சொல்ல. பரவாயில்லையா ஈஷா, உனக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இதை பண்ணுவோம்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும், அதாவது இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த சித்தினி இவங்களை அப்படியே கைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 13, 2000 அப்படின்ற மாதிரி போக இன்னைக்கு டேட்டை பாக்குறாங்க ஜனவரி 11. இவங்க பிளான் பண்ணிருக்கதோ ஜனவரி 13 தான் அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க போகுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாம் பயணப்பட ஆரம்பிக்க கரெக்டா ஊர் மக்கள் முன்னாடி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணணும். என்ன ஈஷா, இதை
பண்ணிடலாமான்னு கேட்கும்போது சார் என்ன சார் என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க பண்ணீங்க இது எல்லாத்தையும் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு இந்த டைரக்ஷனை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லும்போது சார் விளையாடுறீங்களா ஏதாவது பண்ணுங்க சார் அமைதியா நிற்கும் போது அந்த சமயம்னு பார்த்து இவங்க புடிச்சு வச்ச அந்த கேமராமேன் இருக்கா இல்லையா வெளியே வரார். இவன் அவனுக்கு தெரியுமான்னு கேட்க இவர் தெரியாதுன்னு தலையாட்டுறாரு. பொலார்னு கணத்துல ஒரு அறையை கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடான்னு சொல்ல, சார் இந்த ஊருக்கு வந்து நான் 2 வருஷம் தான் ஆகுது, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்னு கேட்க மறுபடியும் அடிக்கிறாரு. அது மூலமா தான் இங்க நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த ஈஷாவோட முன்னாள் பேர் டேவிட் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இவரோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு உதவுறது இந்த சேவியர் தான். கடைசி சீனான இன்னைக்கு, அதாவது கடைசி நாள் ஷூட்டான இன்னைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணை சாகடிக்கணும், அதை இவங்க எடுக்கணும் பேர் மாதிரி பிளான் போடும்போது அந்த கர்ப்பிணி பெண் இன்னைக்கு வர கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சேவியரோ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் கதிரேசனோட மனைவி, அதாவது இந்த வீட்டுல எடுபடி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க கதிரேசன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட மனைவிக்கு நடிக்கணும் அப்படின்ற கொஞ்சம் ஆசை இருக்கு. அது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சேவியர் முன்னாடியும் டைரக்டர் முன்னாடியும் நிறுத்தும் போது அவங்க அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. சரி ஓகே தாமா, நீ நல்லா நடிச்சு கொடுத்துருன்னு அப்படின்னு மாதிரி சேவியர் அங்க இருந்து கிளம்பும் போது போறதுக்கு முன்னாடி டைரக்டர் கிட்ட என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, இதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னு இந்த படத்தை இத்தோட மூடிட்டு போக வேண்டியதா அப்படின்னு மாதிரி திட்டிட்டு போக இவருக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சில சீனை சொல்லி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒழுங்காவே பண்ணல, என்னையா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கூட இருக்க கேமராமேன் இந்த விஷயங்களை நம்ம ரியாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா கதிரேசனுக்கு சரக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன்னோட மனைவிக்கு உனக்கும் எதுப்பா சொந்த ஊரு, உங்க 2 பேருக்குள்ள காதல் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்மளாம் கேட்க இவர் முதல்ல யோசிக்கிறார். அதுக்கப்புறமா சார் வில்லுப்புரம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து தான் நானும் அவளும் ஓடி வந்தோம், நீங்க நினைக்கிற மாதிரி அவ என்னோட மனைவியே கிடையாது சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவளோட வீட்டுக்குள்ள, அதாவது அவ பெரிய ஜமீன்தாரோட பொண்ணு சார், அவங்களோட வீட்டுக்குள்ள பண்ண வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்குன்னு ஒரு குடும்பம் 2 பசங்களா இருக்காங்க சார், இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை லவ் பண்ணிருக்காங்க, அவன் புள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டா, இதனால என்னை கூப்பிட்டுக்கிட்டு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி போய் அங்க போய் பார்த்தா அவனுக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கு சார், இதனால இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அங்கேயும் போக முடியாது, அதாவது வீட்டுக்கும் போக முடியாது, இங்க இந்த பையனை நம்பி போக முடியாது அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டோம் சார். இப்போ என்னாலும் வீட்டுக்கு போக முடியல, அவங்களாலும் வீட்டுக்கு போக முடியல சார் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, டேய் உனக்கு இப்போ பிரச்சனை அவ்வளவுதானே, நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் ஒண்ணு பண்ணவா, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போறா அப்படின்னு மாதிரி ஷூட்டிங் எடுக்க போறோம் இல்லையா, அந்த விஷயத்த உண்மையாக்கிட்டா என்ன பண்ணுவேன், உனக்கு நான் 2 லட்சம் தரேன்டான்னு சொல்ல ஆசை தூண்டுது. இதனால அந்த சித்தினி கிட்ட போய் அம்மா அவங்க எல்லா வேலையிலும் பாத்துட்டாங்கம்மா, அடுத்த படம்னு ஒண்ணு இருந்தா அது ஒண்ணுதான் ஹீரோயின் அப்படின்னு மாதிரி பேசிட்டாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, சாரு இருக்காரு, நீ தைரியமா நடிமா அப்படின்னு மாதிரி நம்பிக்கையோட அனுப்பி வைக்கும் போது இவங்க வேணும்னே அவங்களோட கயிறுக்கு சேஃப்டி எதுவும் கொடுக்காம அந்த இடத்துல துடி துடிக்க சாகடிச்சு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கதிரேசனை உள்ள கூப்பிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிரில் இருக்க அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. நீங்க பணம் கேட்டு நின்னாலே கதிரேசன் அவனையும் சாகடிச்சு அப்படியே காண பணமாக்கிட்டாங்க. இந்த எல்லா வேலைகளையும் பண்ணது இப்போ இவங்க தான் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ சேவியர் இதுல இன்வால்வ் ஆக கிடையாது, அதனால மட்டுமே தான் அந்த பேய் அவரை உயிரோடு விட்டு போச்சு. இப்போ இங்க 2 மெயின் ஆளுங்க தான் இருக்காருங்க. மக்கள் எல்லாம் அப்படியே கொதிச்சு போய் நிற்கும் போது நாம இந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது கிடையாது. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து அனுப்பி விடும்போது 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சித்தினி இருக்காங்க இல்லையா ஆன்மா, அந்த ஆன்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. 2 பேரையும் கொடூரமான முறையில சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி இந்த ஆன்மா இறந்து போச்சோ அதே மாதிரி பேட்டர்ன்ல இவங்க 2 பேரும் இறந்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆன்மா இதை பாக்குது. அப்படியே சந்தோஷத்தோட கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்க இந்த பக்கம் கட் பண்ணா நாயகனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பார்த்து பயங்கரமா கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அப்பா, அதாவது இவங்களோட மாமனார் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து மனசுக்குள்ள எந்த கோபமும் கலங்கமும் இல்லாம தன்னோட பேர குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.